வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP3 பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா எப்போத்துலேருந்து இது கிடைக்க போகுது, அதே போல் இது எந்த கேலண்டர் இயரோட மினிமம் மேக்ஸிமம் வச்சு கொடுக்க போகிறாங்க, அதே போல் PMR பென்ஷனர் 1/7/2014 அப்புறம் வந்த PMR பென்ஷனருக்கு வந்து இது எந்தெந்த ஆர்மி ரூல் படி வந்தவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதே போல் அடுத்த மாதம் செப்டம்பர் மாத பென்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்போது பென்ஷன் வந்து அதிகரித்து கிடைக்க வந்து வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரெண்டு விதமாக வந்து அதிகரிக்கும். ஒன்று வந்து ORP3யும் கிடைக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா DA வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பற்றியும் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனல் இருக்கிற பழைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பென்ஷன் டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் இருக்குது. ஸோ அதை பார்த்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP3 வந்து யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்காது, அதே போல் இதில் ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து யார் யாருக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க, ஏற்கனவே அவங்கள இன்க்ளூட் பண்ணி தான் இருந்தாங்க, இதில் வந்து ஸ்பெஷலாக அவங்கள வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லெட்டரில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 1 ஜூலை 2024 நம்மளுக்கு கிடைக்கணும். ஏன்னா ORP2 வந்து கிடைச்சி 5 வருஷத்துக்கு அப்புறம் ORP3 வந்து கொடுக்குறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கும் ORP வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 2014 ORP1 கொடுத்தாங்க, 2019 ORP2 கொடுத்தாங்க, 1 ஜூலை 2024 வந்து ORP3 வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதோட கேலண்டர் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2023 ஒரு ORPக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதும் அதோட முன்னாடி வருஷம் தான் அது வந்து கேலண்டர் இயராக வச்சு அதோட பேஸ் இயர் பென்ஷன் வந்து கேல்குலேஷன் பண்ணுற பேஸ் இயரை வந்து எந்த வருஷம் கொடுத்தாங்களோ அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து வச்சு தான் கேல்குலேட் பண்ணாங்க. இப்போ 2019 ORP2 கொடுத்தாங்கனாக்கா 2018 தான் பேஸ் இயரை வச்சு கேல்குலேட் பண்ணாங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பென்ஷனோட மினிமம் மேக்ஸிமம் இது ரெண்டுத்தோட ஆவரேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ORP டேபிளில் வந்து கொடுக்குற தொகை. ஸோ வந்து எவ்வளோ வந்து குறைந்தபட்ச தொகை எவ்வளோ வந்து அதிகபட்ச தொகையோ அதோட ஆவரேஜ் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரே லென்த் ஆஃப் சர்வீஸில் இருக்கிற ஒரே ரேங்கில் இருக்கிற ஒரே குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கால்குலேஷன் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இதில் எல்லா ஃபேமிலி பென்ஷனரும் இதில் வந்து அடங்குவாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷனருக்குமே இது வந்து கிடைக்கும். சர்வீஸ் பென்ஷனரோட சேர்த்து ஃபேமிலி பென்ஷனருக்குமே இது வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார் விடோஸ். ஸோ வார் விடோஸ் வந்து நீங்கள் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பீங்க, ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் அதே போல் லிபரேஜ் ஃபேமிலி பென்ஷன் இந்த மாதிரி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்கனாலும் உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டேபிளில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. உங்களுக்குமே இதில் வந்து பென்ஷன் வந்து அதிகரித்து கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசேபிள் பென்ஷனர். ஸோ இவங்களுக்கு வந்து இன்வேலிட் அவுட்டு டிசேபிள் பென்ஷன் வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்குமே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் ஆகிட்டு ஸோ ORP3 வந்து இந்த மாதிரி டிசேபிள் பென்ஷனருக்கும் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 1/7/2014 அப்புறம் யாரெல்லாம் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் PMR பென்ஷனர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி ரூல் இந்த 3 ஆர்மி ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஆர்மி ரூல் படி யாரெல்லாம் வந்து உங்களோட டிஸ்சார்ஜ் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ இந்த 3 ஆர்மி ரூல் படி நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ORPயில் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இது யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2014 அப்புறம் பென்ஷன் வந்தவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி வந்த பென்ஷனருக்கு எல்லாருக்குமே வந்து ORP வந்து பொருந்தும். அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு தான் இந்த 3 ஆர்மி ரூல் படி யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ உங்களுக்கு பொருந்தாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி ரூல் 1954 16B படி வந்தவங்களுக்கு வந்து பொருந்தாது. ஸோ இந்த ஆர்மி ரூல் படி நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எந்த ஃபோர்ஸில் இருந்தாலும் சரி, ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுத்தில் நீங்கள் வந்து எங்கே சர்வீஸ் இருந்தாலும் சரி இந்த ரூல் படி நீங்கள் வந்து அவுட் ஆகிருக்கீங்கனாக்கா உங்களுக்கு ORPயில் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த லெட்டரில் வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த லெட்டர் படி இந்த கேட்டகரி இந்த ஆர்மி ரூல் படி வந்தவங்களுக்கு ORP3 வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி இது வந்து நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நடக்காமலும் போகலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 31 ஆகஸ்ட்டுக்கு வந்து ORP3யோட டேபிள் வந்து இஷ்யூ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் காத்திருந்து பார்க்கலாம். அப்படி டேபிள் இஷ்யூ ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் மாதத்தோட பென்ஷனில் ORP வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்க. ORP3 வந்து இன்க்ளூட் ஆகிடும் செப்டம்பர் மாத பென்ஷனில். ஸோ செப்டம்பர் மாத பென்ஷனில் ORP3 வந்து இன்க்ளூட் ஆகலனாலும் கண்டிப்பாக நம்மளோட ஜூலை மாதத்துலேருந்து கிடைக்க வேண்டிய அந்த 3% DA வந்து
சேர்த்து வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அக்டோபர் மாதம் வந்து தீபாவளி வரதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு செப்டம்பர் மாத பென்ஷன் வந்து கிடைக்கும் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. ஸோ அந்த பென்ஷன் அந்த பேமெண்ட்டில் நம்மளோட ஜூலை மாதத்தோட டிஏ வந்து கண்டிப்பாக ஆட் ஆகிடும். ORP 3 வந்து டேபிள் வந்து 31 ஆகஸ்ட்டுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா ORP 3 வந்து அந்த மாத பென்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிஏ வந்து 100% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதே போல் ORP 3 பற்றி வேறு எதனா அப்டேட் வருதுனாலும் நம்ம இந்த மாதிரி வந்து வித் ரெஃபரன்ஸோடு தான் நம்ம வந்து வீடியோ போடுவோம். ஸோ மற்றபடி வாட்ஸ்அப் குரூப்பில் ORP 3 டேபிள் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்களுக்கு பொருளை கலப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி தவறான தகவல் வந்தாக்க நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னுமே அஃபிஷியலாக வந்து ORP 3 டேபிள் வந்து ரிலீஸ் ஆகலை. இந்த மாதிரி ஒரு சில ரெஃபரன்ஸ் லெட்டர் தான் வந்து இஷ்யூ ஆகிருக்கே தவிர மற்றபடி ORP டேபிள் வந்து இவ்வளோ பேமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மினிமம் மேக்ஸிமோட ஆவரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அஃபிஷியலான லெட்டரும் சரி தகவலும் சரி ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி அப்டேட் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ரெஃபரன்ஸோட நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ இருக்குது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.